இது மட்டும் இல்ல, இந்த அரசாங்கம் அமைஞ்ச பிறகு மின் கட்டணம் 67% உயர்த்தப்பட்டுட்டாங்க. ஆண்டுக்கு 5% மின் கட்டண உயர்வு. அதுபோல இந்த நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் வீட்டு வரி 6% உயர், 100% வீட்டு வரி உயர்த்திட்டாங்க. இந்த ஆண்டு 6% உயர்த்தி 106% வசூல் செய்ய போறாங்க. கடைக்கு 180% வரி. ஒவ்வொரு ஆண்டும் 6%, 9%, 159% கடைக்கு வரி உயர்வு. அதே போல குடிநீர் கட்டண உயர்வு, குப்பைக்கு வரி போட்டாச்சு. இப்படி வரி மேல் வரி போட்டு வசூல் செய்கின்ற பணத்தை கொள்ளையடிக்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி. மதுரையில் பாருங்க, மதுரையில் நடந்த நிகழ்வு உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும். 200 கோடி இந்த வரி வருவாயில மட்டும் ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. அந்த சேர்மனை, அந்த மாநகராட்சி மேயரை இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. அந்த மேயருடைய கணவரை கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். அவர் உத்தரவு போட முடியும், அவருக்கு எந்த அதிகாரம் கிடையாது. மேயருக்கு அதிகாரம்.